ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் டிக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாப்கார்ன் செய்ய போகிறேன். பாப்கார்ன் செய்யறதுக்கு நான் குக்கர் தான் பயன்படுத்துவேன். குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சமைக்கிற குக்கர் தான். பார்த்துக்கோங்க, குக்கர் வந்து நல்லா சூடாகிடணும். நல்லா சூடானால் தான் இது நம்ம செய்கிறதுக்கு நல்லது. ஓகேங்களா? நான் என்ன ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பட்டர் டிலைட் தான் வாங்கினேன். நாங்கள் சில்லி செஞ்சோம் முதல்ல. அது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப உரைக்குது, வேணான்ட்டா. அதனால் நான் பட்டர் டிலைட் தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், குக்கர் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் இப்படி கொட்டிடலாம். ஒரு பாக்கெட், இது வந்து 70 கிராம் பாக்கெட், பெரிய பாக்கெட்டு. இந்த ஆயில் ஃபுல்லாகவே இதில் வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு குக்கர் நான் எப்படி மூடி வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன். திரியை நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் போட்டுட்டேன். திரியை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு குக்கர் மூடி எடுத்து இப்படி மூடிடுங்க. மூடிட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது, இப்படி கொஞ்சம் திறந்துருக்கணும். ஓகேங்களா? இந்தளவு கேப் இருக்கணும். நம்ம பாப்கார்ன் கடையிலலாம் இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்கார்ன் எப்படி வெடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இடைவெளி விட்டுருங்க. வெளியில் டெய்லி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தர முடியாது. இந்த மாதிரி பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது இப்போ நல்லா வெடிக்குங்க. நீங்கள் இந்த பாருங்கள், சவுண்டு கேட்குதா பார்த்தீங்களா? இப்போ தான் ஆரம்பிக்குது. நல்லா கொஞ்சம் லைட்டாக இடையில நல்லா பிடிச்சிட்டு இப்படி ஒரு தடவை ஆட்டி விட்டுருங்க. இப்படி வச்சுக்கோங்க. இங்கே வருங்க, அப்படியே தெரியுதா? வெளியே வருது. சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான், இந்த அளவு தான். இதுக்கு மேலே திறந்தீங்கன்னா எல்லா பாப்கார்னும் வெளியில் வந்து கொட்டிடும். அதுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம், ஆனால் திரி வந்து ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஆசையாக பாப்கார்ன் குழந்தைங்க கேட்குறாங்க. பாப்பா எப்பயுமே பாப்கார்ன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு 6-7 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நல்ல ஃப்ளேவர் எதுனா உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் தான். சில்லிலாம் குழந்தைங்களுக்கு உரைக்கும். இப்போ உள்ளே வந்து சிலது குட்டி குட்டியாக கிடக்கும். அதனால் நம்ம நல்லா மூடிட்டு ஒரு தடவை ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும் மூடி பின்னாடி. அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த மூடியில் எப்படி எழுந்திரிச்சு பார்த்தீங்களா? அவங்க கொடுத்த ஆயிலெலாம் இப்போ நல்லா உங்களுக்கு பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதை காமிக்கிறேன் பாருங்கள். திரியை வந்து சிம்மில் வச்சுருங்க. உள்ளே குட்டி குட்டி கிடந்தாலும் என்ன செய்யும், அதுவும் இந்த ஹீட்லேயே அப்படியே பொரிஞ்சிருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்ல? எப்படி ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா போச்சு. இதில் என்ன இருக்குது? என்ன, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கணும். மறுபடியும் குக்கரை விளக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாருமே குழந்தைங்களுக்கு செய்யும்போது பட்டரே வாங்கி செய்யுங்க. பட்டர் வாங்கி செய்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கொட்டிடலாமா? வாவ், யாருமா? இங்கே பார்த்தீங்களா? சூப்பரான பாப்கார்ன் ரெடி. பாப்பா, உனக்கு பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் பாப்கார்ன் ரெடி பாப்பாவுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவளுக்கு பட்டர் பாப்கார்ன் செஞ்சுட்டேன். எங்களுக்கு, அவள் தான் சாப்பிட மாட்டார், எங்களுக்கு சில்லி பாப்கார்ன். பார்த்தீங்களா? இது சில்லி பாப்கார்ன், இது பட்டர் பாப்கார்ன். பட்டர் பாப்கார்ன் நேஹா பாப்பாவுக்கு. சுடுது பாப்பா. சில்லி பாப்கார்ன் எங்களுக்கு. பெரியவங்களுக்கு சில்லி, குட்டீஸ்க்கு வந்து பட்டர். ஓகேங்களா? பாப்பா எப்படி இருக்கு? இது உரைக்குதா? நல்லா இருக்குல்ல? இது பட்டர் காரம் இல்லைல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து ரிசல்ட் சொல்லிட்டா. பட்டர் காரம் இல்லையா, சில்லி போட்டது தான் காரமா. சில்லி ரொம்ப காரமாக இருக்குன்றுச்சு. அதனால் நான் பட்டர் போட்டு பாப்பாவுக்கு இன்னொரு பாக்கெட் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுகளும் ஆசைப்படும். அதுகளுக்கு தானே மெயினாக செய்கிறது. சில்லியை கொடுத்து தின்னுனா எப்படி திங்குங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி பட்டர் பாப்கார்ன் வாங்கி செஞ்சு பாருங்கள். குக்கரில் செஞ்சு பாருங்கள். நான் குக்கரில் தான் செய்வேன். சூப்பராக வரும். ஒன்று கூட கடுகடுலாம் வராது. சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.